பொலிவுடன் மாலை நியூஸ். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள பூஞ்சேரியில் இயங்கி வரும் எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாஸ்டர் பி. ஹரிஷ் என்ற மாணவன் மாலத்தீவில் உள்ள துலுஷ்து என்னும் இடத்தில் ஆகஸ்ட் மாதம் 2024 ஆசிய அளவில் நடைபெற்ற 24 நாடுகள் கலந்து கொண்ட அலைசறுக்கு விளையாட்டில் இந்தியா 2ஆம் இடத்தை பெற்று கோப்பையும் பதக்கங்களையும் பெற்றார். இவ்விளையாட்டில் இந்தியாவின் சார்பாக தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட எஸ்ஆர்எஸ் பள்ளி மாணவன் ஆசிய அளவில் இந்தியா 2ஆம் இடத்தை பெற்று நம் நாட்டிற்கும் தமிழ் மண்ணிற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆசிரியர்கள் தின விழாவில் எஸ்ஆர்எஸ் பள்ளியின் தாளாளர் சரோஜினி ராஜேந்திரன், பள்ளியின் இயக்குனர் சுகன்யா, அண்ணாமலை பல்கலைக்கழக 3ஆம் நிறுவனர் இணைவேந்தர் டாக்டர் MAM ராமசாமி அவர்களின் நேர்முக செயலாளர்கள் மற்றும் பள்ளியின் தலைவர் S. ராஜேந்திரன், பள்ளியின் முதல்வர் அருணாப்குமார், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவன் மாஸ்டர் பி. ஹரிஷ் கோப்பையும் பதக்கங்களையும் வழங்கி 5000 ரூபாய்க்கான காசோலையையும் அளித்து மாணவரின் வீரதீர செயலை பாராட்டி ஊக்கப்படுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆசிரியர்களுக்காக நடைபெற்ற ஆசிரியர்கள் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்தனர். பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கியும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். Thank you very much that all of you are... Yeah, good morning to all our little stars. You should not forget that. Their greetings is very important. Honorable Chairman Sir, Honorable Correspondent Ma'am, Honorable Director Madam, really it's a very proud moment for everyone to honor Master Harish. No doubt he is a little champion, a little star. Master Harish, since everyone is here standing under the hot sun, so I don't want to take much of anyone's time, and just I want to thank you with 2 Divehi words. Maldives has Divehi language, and I was there for almost... கேமரா பாருங்க சார், அப்படியே பாருங்க சார். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.